Hi friends, welcome to CBC class 12th Maths chapter 5 miscellaneous examples example 43 கான solution. இதை நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நிறைய டைம் சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி பாருங்க. இங்க பாருங்களேன். இப்போ டிஃபரன்ஷியேட் ஒரு ஃபங்க்ஷன் sin square x with respect to இன்னொரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி e power cos x. நம்ம எப்பவுமே டிஃபரன்ஷியேட் with respect to x தான் பண்ணுவோம். இங்க இது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இங்க வேற ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த எக்ஸர்சைஸ் நம்பர் 5.6 பாராமெட்ரிக் கான்செப்ட்ல பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படி நான் பண்றது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. சப்போமேட்ரிக் ஈஸியா நான் சொல்றேங்க பாருங்க. இது ரெண்டுத்துக்குமே என்ன காமனா ஏதாவது வேரியபிள் இருக்கா? இங்கேயும் x இருக்கு, இங்கேயும் x இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது யூன்னு எடுத்துக்கோங்க, சைன் ஸ்கொயர் எக்ஸ். செகண்டாக இருக்கிறது வீன்னு எடுத்துக்கோங்க, இ பவர் காஸ் எக்ஸ். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, டிஃபரன்ஷியேட் திஸ் ஃபங்க்ஷன், டிஃபரன்ஷியேட் யூ, டிஃபரன்ஷியேட் யூ. யூன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு வாட், வி வச்சு பண்ணணும். யூவை நான் வி வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணும். இது ரெண்டுத்துக்கு காமனாக இருக்க வேரியபிள் என்னது எக்ஸ். அப்போ அதில் போட்டுக்கோங்க டியூ, இந்த டியூ மேலே போட்டுட்டா பை டிஎக்ஸ் காமனாக இருக்க வேரியபிள். இப்போ டின்னு இருந்தால் டீன்னு போட்டுக்கணும். ஓகேவா? வி கீழே இருக்க வியை போடுங்க, டிவி பை டிஎக்ஸ். இதுதான் ஃபார்முலா. ஓகே, நல்லா பார்த்து. ஒரு சில பேர் இந்த பிக்யூன்னு கூட எடுத்துப்பாங்க, நான் யூ வின்னு எடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இருக்கிறத யூன்னு எடுத்துட்டேன், டியூ யூவை வி வச்சு பண்ணணும், டியூ பை டிவி இஸ் ஈக்குவல் டு டியூ பை டிஎக்ஸ் டிவி பை டிஎக்ஸ். இப்போ இந்த யூவை எக்ஸ் வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், யூனா சைன் ஸ்கொயர் எக்ஸ் தானே. ஆக்சுவலாக சைன் ஸ்கொயர் எக்ஸ் எப்படி எழுதலாம்னா சைன் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இதுதான் நம்ம சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாற்றிட்டோம். சரிங்களா? ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. வாட் இஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ப்பா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் ரீகால், வாட் இஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ப்பா? என்ன வரும்? பவரில் இருக்க 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும், எக்ஸை பவரில் 1 குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ 2xன்னு வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் டியூ பை டிஎக்ஸ், இதை எக்ஸ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணால் பவரில் இருக்க 2 ஃப்ரண்ட்டில் வந்துடும், 2 sin x. இப்போ இங்கே பாருங்கள், நமக்கு ஃபார்முலா மாதிரி பேசிக் கான்செப்ட் படி இங்கே எக்ஸ் தானே இருக்கணும், ஆனால் இங்கே sin xன்னு ஒருத்தர் இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ் இருக்க இடத்துல வேற ஒருத்தன் இருந்தால் நம்ம செயின் ரூல் இல்லை ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் ரூல்னு சொல்லியிருப்போம். அதாவது என்னென்னா எக்ஸ் இருக்க இடத்துல வேற ஒருத்தன் இருந்தானா அவனை தனியாக தூக்கிட்டு வரணும், அவனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இங்கே எக்ஸ் இருக்க இடத்துல யார் இருக்கிறா? sin x இருக்கான, இவனை தனியாக டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? cos x. இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க, இது எக்ஸ் ஸ்கொயர் மாதிரி இருக்குது. ஸோ 2 ஃப்ரண்ட்டில் வந்து 2x, தென் எக்ஸ் பிளேஸில் சைன் எக்ஸ், அதை டிஃபரன்ஷியேட் பண்ண காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு வி எடுத்துக்கோங்க, இ பவர் காஸ் எக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வச்சு. இ பவர் எக்ஸை பண்ணால் இ பவர் எக்ஸ் தான். இங்கே அகெயின் நமக்கு எக்ஸ் பிளேஸில் யார் இருக்கிறா? ஃபார்முலா படி இ பவர் எக்ஸ் தானே, எக்ஸ் பிளேஸில் காஸ் எக்ஸ் இருக்கா, நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? ரைட்டா? ஸோ ரெண்டு கண்டுபிடிச்சோமா, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். du by dv is equal to du by dx என்னது 2 sin x into cos x divided by இந்த e power cos x போட்டுட்டேன், ஃப்ரண்ட் இந்த மைனஸ் sin x எழுதிட்டேன். sin x கேன்சல், மிச்சம் என்ன தான் இருக்குது? 2 இருக்குது, cos x இருக்குது, by இந்த e power cos x இருக்குது. இந்த மைனஸை மேலே தள்ளி விட்டுடலாம், அவ்வளோதான். சம்மு முடிஞ்சிச்சு. ஈஸியாக இருக்குங்களா? புரிஞ்சுதா? ஸோ புரியல இன்னொரு வாட்டி பாருங்கள், கண்டிப்பாக புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாய்.